ஏசாயா 55 வசனம். நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் சில காரியங்களை சிந்தித்து நாம் புலம்புகிறது உண்டு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா காரியமும் நாம் நினைக்கிறது போல நடந்துடாது. நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது இன்னொன்றாக இருக்கும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தருடைய திட்டம் மட்டும்தான் நடக்கும். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய திட்டம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்க போறதில்லை. ஒருத்தங்க மேல ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, ஒருவேளை நீங்க விரும்பாமல் இருந்தா கூட, நீங்க சிந்திக்காம இருந்தா கூட, அவருடைய திட்டத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அதுதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நம்ம இந்த சின்ன புத்தியில சில காரியங்களை சிந்திச்சு ஐயோ நடந்துராதா, ஐயோ இந்த காரியம் வாய்க்காதா, இப்படி என் குடும்பம் நடக்கணுமே சொல்லி சின்ன புத்தியில நம்ம சிந்திச்சு இருக்கிறது உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பாதை நாம் நினைக்காத பாதையாக இருக்கும். அவருடைய திட்டம் நாம் சிந்திக்காத திட்டமாக இருக்கும். சில காரியங்களை திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் அவர் தரும் பொழுது அது அநேகர் கண்களில் ஆச்சரியமுள்ள காரியமாக இருக்கும். எத்தனை பேர் எத்தனை வாட்டி அனுபவிச்சிருக்கிறோம்? எத்தனை வாட்டி ஆண்டவர் நமக்கு இந்த விஷயங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் சிந்திக்காத காரியத்தை அநேக நேரங்களில் தந்து நான் உன் கூட இருக்கிற மக்களேன்னு சொல்லி எத்தனை வாட்டி ஆண்டவர் அற்புதங்களை நம் வாழ்க்கையில் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நினைக்கலாம் இன்றைக்கு இது நடக்கணும், நாளைக்கு இது நடக்கணும், அடுத்த மாதம் நடக்கணும் என்று சொல்லி நினைக்கிறது பல நேரங்களில் கால தாமதமாகி போகிறது உண்டு. நான் ஒரு பாடலை எழுதியிருந்தேன், அதன் நேரத்தில் அதன் காலத்தில் நேர்த்தியாக ஆண்டவர் செய்து முடிப்பார். இந்த உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய காரியங்களுக்காக காத்திருப்போமாக. அவர் நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. நம்ம நினைச்சோமா இந்த தேசத்தில் வருவோம்னு, நம்ம சிந்திச்சோமா இப்படிப்பட்டதான ஒரு ஆராதனை நமக்கு கிடைக்கும்னு, எந்த காரியம் நம்ம சிந்தித்ததில்லை, நினைத்ததில்லை. ஆனா தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்பாக நமக்காக ஆண்டவர் சில திட்டங்களை வச்சு, நான் உன்னை இப்படி நடத்துவேன், இந்த பாதையில உன்னை கொண்டு போவேன் என்று சொல்லி அவர் நம்ம மேல கரிசனை வச்சு, பல தடைகள் வந்த பிற்பாடும், பல பிரச்சனைகள் வந்த பிற்பாடும், பல போராட்டங்கள் வந்த பிற்பாடும், பல நெருக்கடிகள் நம்ம வாழ்க்கையில் வந்த பிற்பாடும், அவருடைய நினைவுகளின் படியாக, அவருடைய திட்டத்தின் படியாக ஆச்சரியமாக நடத்தினதான நல்ல தகப்பனு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேத புஸ்தகத்தில் ஒருத்தங்களுடைய நினைவுகளை அபத்தமாக்குறதான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 1 6 வரை பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறையை பார்க்கிறதற்காக 2 மரியாக்கள் கடந்து போறாங்க. 2 பேர் போறாங்க. எதை பார்க்க போறாங்க? கல்லறையை பார்க்க போறாங்க. அவங்களுடைய திட்டம் எல்லாம் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறதான கல்லறையை பார்க்கணும், கல்லறையை பார்க்கணும். நல்லா புரியணும். இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு உள்ள கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. அப்பந்தான் இந்த வார்த்தை கொடுத்த அப்புறம் தான் இதற்கு ஒத்த ஒரு வசனத்தை எனக்கு தரணும்னு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான வசனம் தான், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க போய் பார்க்க போனது கல்லறையை போய் பார்க்க போனாங்க. இவங்களுடைய திட்டம் எல்லாம் மரித்தவர் மரித்தவராகவே இருப்பார்.
அல்லேலூயா. மரித்தவர் மரித்தவராகவே இருப்பார், அடக்கப்பட்டவர் அடக்கப்பட்டவராகவே இருப்பார். நான் இன்றைக்கு போய் பார்க்கிறதும் கல்லறையை தான் போய் பார்க்க போறேன் என்கிறதான திட்டத்தோடு கூட இவர்கள் போய் பார்க்க போறாங்க. அப்பொழுது அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 அப்படியே வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். கையை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி இவங்க போய் பார்த்ததான சூழ்நிலையை மாற்றக்கூடியதான ஒரு அதிர்வு உண்டானது. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னா எந்த கல்லறையினாலும் அடக்கி வைக்க முடியாது. Come on, in the name of Jesus. ரம்தோ ரிவர்த்தனா ரப்துனா ரகதா. பல நேரங்களில் நடக்கிறதான சூழ்நிலைகளை பார்த்து, இப்போ நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்களை பார்த்து, ஐயோ இது எனக்கு ஒரு கல்லறையாக இருக்குமோ, இது ஒரு பிரச்சனையா இருக்குமோ என்று சொல்லி பல நேரங்களில் நாம் குழம்பி போகிறதுண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமை கர்த்தருடைய திட்டமாக உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது காரியங்கள் இருக்கிறது என்றால் எத்தனை கல்லுகளை வைத்து பூட்டி வைத்தாலும் அதை அதட்டி மாற்றுகிறதான புரட்டி மாற்றுகிறதான ஆமை சூழ்நிலைகளை ஆண்டவருடைய திட்டத்தின்படி உருவாக்குவார். ரோல் பிரார்த்தனா மார்த்தனா ரபா லம்தோ ரிகர்த்தனா ரபர்த்தனா ரபர்த்தனா. ஆமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள்ளாக வைத்த பொழுது அந்த இடத்தில் உள்ள ஜனங்கள் முழுவதும் நினைச்சிருப்பாங்க இது கல்லறையில் உதங்கி போனதான விஷயம் என்று சொல்லி. ஆனா ஆண்டவருடைய திட்டம் கல்லறைக்குள்ள ஒதுங்கி போனதான திட்டமாக இருக்கல்ல, கல்லை புரட்டி தள்ளுகிறதான திட்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உங்க மேல பல விஷயங்களை நான் இதை செய்வேன் இதை செய்வேன் இதை நடத்தி காட்டுவேன், உனக்காக இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது நம்முடைய சிந்தை கல்லறை என்கிறதான திட்டத்துக்கு நேராக இது நடக்காது, அவங்க இது சொல்லி இருக்கிறாங்க இது நடக்காது, இவங்க அதை சொல்லி இருக்கிறாங்க இந்த காரியம் சாத்தியம் இல்லை என்று சொல்லி கல்லறைக்கு துல்லியமாக அந்த மரியாக்களை போல நம்முடைய சிந்தையும் நம்முடைய எண்ணங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய சிந்தை இன்றைக்கு தோற்று போக போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் இயேசுவின் நாமத்தினால் வெளிப்படுவதாக. உங்க மேல சில திட்டங்களை வச்சிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு ஆமென் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார், நீ கட்டப்பட்டிருக்கிறதான கழுதை அல்ல, கட்டவிழ்க்கப்படுகிறதான கழுதை. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவருடைய திட்டம் இன்றைக்கு உங்க மேல வெளிப்பட போகிறது. கல்லறைகளுக்கு ஒரு முடிவு உண்டு பண்ண போகிறார். ஆமே ஸ்தோத்திரம். நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்களை நினைத்து ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துராதா என்று சொல்லி தினம் தினம் முட்டி கொண்டிருக்கிறதான காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இன்றைக்கு நான் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், கல்லறைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. கல்லறைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. ரம் தோ ரிபர்த்தன. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறேன்னு சொல்றவங்க கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ அது ஜீவனோடு தான் வரட்டுமே, ஜீவனோடு தான் வரட்டுமே, ஜீவனோடு தான் வரட்டுமே. ரப்தா ரபா. ஆமா 2 3 பேர் என்னுடைய நாமத்தில் எங்கே கூடினாலும் அங்கே இருப்பேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர் இன்றைக்கு வந்து நின்று சொல்லுகிறார், உன் சிந்தைக்குள்ள உதிக்கிறதல்ல என் சிந்தைக்குள்ள உதிக்கிறது. தாயின் கருவில உருவாகிறதற்கு முன்பாக நான் உன்னை உங்க மேல கண்டு வைத்திருக்கிறேன். அந்த திட்டத்தை யார் தடுத்தாலும் எத்தனை காவலாளிகளை போட்டாலும், அப்படிதானே இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலும் நடந்தது. ஆமை கல்லறையை முத்திர போட்டு காவல் பண்ணினாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எத்தனை காவலாளிகளை காவல் காக்க வைத்திருந்தாலும், எத்தனை ஆமென் ஸ்தோத்திரம் அடுக்கடுக்காக கல்லை போட்டு புதைத்து வைத்திருந்தாலும் வெண்கல கதவுகள் உடையும், இருப்பு தாழ்பால் முறியும், அந்தகார சங்கிலிகள் நொறுங்கும். கர்த்தருடைய
கர்த்தருடைய கிருபை வெளிப்படும். இந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Come on, இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். மாறுதலான சிந்தையை கொடுக்கிறவன் சத்துருவானவன். மாறுதலான சிந்தையை கொடுக்கிறவன் சத்துருவானவன். அவனுடைய திட்டங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இப்பொழுது உடைக்கப்பட்டு போவதாக, உடைந்து போவதாக, உடைந்து போவதாக. அல்லேலூயா. ரப்தோ ரிபர்த்தனா ரகதா. தூதர்கள் வந்து சொன்னதான ஒரு வாசகம் உண்டு. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னது போல உயிர்த்தெழுந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த வசனத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ இப்படி ஏற்றுக்கொள்வீர்களாக. ஆமே, ஸ்தோத்திரம். அவர் சொன்னது போல உங்க வாழ்க்கையில் எத்தனை தடைகளாக இருந்தாலோ அதை மாற்றி ஆண்டவர் உயிரோடு எழுப்ப வைப்பார். ஷிர்ப்ராலா ஹார்த்தோ ரிபர்த்தனா லம்தோ ரிபர்த்தனா ரகர்த்தனா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிற புதிய வழிகள் இந்த உபவாச கூட்டத்தில் உங்களுக்கு ஆண்டவர் திறக்க போகிறார். கர்த்தருடைய திட்டங்கள் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட போகிறது. தேவ இரக்கம் வெளிப்பட போகிறது. நான் பார்க்கிற தூதர்கள் இறங்கி வந்து நிற்கிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய சமூகம் வெளிப்பட்டு நிற்கிறத பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஒரு அற்புதம் எங்க வாழ்க்கையில் நடக்கட்டும். நிரந்தரமாக பார்த்து கொண்டிருக்கிறதான கல்லறை, நிரந்தரமாக பார்த்து கொண்டிருக்கிறதான கல்லறைக்கு இந்த பகல் நேரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. ஆமை, என்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகும்? எப்பொழுது ஒரு மாற்றம் உண்டாகும்? எந்த நேரத்தில் மாற்றம் உண்டாகும்? இந்த ஆண்டு ஒரு மாற்றம் உண்டாகுமா? ஆமென். அடுத்த ஆண்டு ஒரு மாற்றம் உண்டாகுமா? உங்க நினைவுகள் அல்ல, கர்த்தருடைய நினைவுகள், இயேசுவின் நினைவு, இயேசுவின் திட்டம் இன்றைக்கு உங்க மேல வெளிப்படுவதாக. அந்தல் பிரமாந்தன ஆராதிச்ச பலத்தோடு ஆராதிக்கணும், ஆராதிச்ச பலத்தோடு ஆராதிக்கணும். இந்த விடுதலை இல்லாம இன்னைக்கு எழும்பி போக கூடாது. நானும் நீங்களும் ஆராதிக்கிறதான தேவன் அவர் மரித்து போனவர் அல்ல, திட்டங்களை துறக்காதவர் அல்ல. அவர் ஏதாவது காரியத்தில் ஆர்டர் பண்ணினா நிச்சயமாகவே கட்டவிழ்க்கப்படும். அதை யாராலும் தடுக்க முடியாது, அதை யாராலும் உடைக்க முடியாது. என் தேவன் சிலரை திறப்பாராக. Come on in the name of Jesus. திறப்பாராக, திறப்பாராக. ஆமே, நான் சொல்லுகிறேன், இது தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். உங்க நினைவுகளும், ஆமே, உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதான மற்ற ஜனங்களுடைய நினைவுகளும் இன்றைக்கு அபத்தமாகி போகிறது. கல்லறை அன்றைக்கு திறந்தார் என்றால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சில கல்லறைகளுக்கு துல்லியமா இருக்கிறதான சமாதான கேடு, ஆமே, வருமான மார்க்கம், எதெல்லாம் கல்லறை போல சத்துருவானவன் கொண்டு வச்சிருக்கிறானோ அத்தனை சூழ்நிலைகளும் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் இப்பொழுது திறப்பதாக, திறப்பதாக, திறப்பதாக. சாந்தாராபா லம்தோ ரிபர்த்தனா ரமர்த்தனா. ஆவியானுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறபடி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன். லம்தோ ரிபல் பிரபாந்தனா மர்த்தோ லிபல் பிரஹார்த்தன மௌதே அந்தல் பிரஹாரமர்த்தன மௌரா அந்தல் பிரபாந்தனா. இதுவரைக்கும் சத்துருவானவன் வச்சதான கல்லறை அவன் எவ்வளவு பாதுகாப்போடு வச்சிருந்தாலும் அதை நீங்க பார்க்க மாட்டீங்க, அதை நீங்க காண்பதில்லை. இன்று கண்டதான எகிப்தியன் நீங்க பார்ப்பதில்லை. ஆண்டவர் புதிய வாசல்களை திறப்பாராக, புதிய பாதைகளை திறப்பாராக. சத்துருவானவன் அடைச்சு வச்சதை உங்க தலைமுறைகளுக்காக ஆண்டவர் திறக்க போகிறாரா இயேசுவின் நாமத்தினால். சத்துரு அடைச்சு வச்சதை, காவல் போட்டு வச்சதை இன்னைக்கு தீர்க்க தரிசனமா பேசுகிறார். அதை கர்த்தர் திறக்க போகிறார். நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இந்த name of Jesus. ஹalleluya. ஆமே, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதத்தை உங்க நாவுகள் சொல்லி சாட்சி சொல்லுகிறதான தருணம் இயேசு வெளிப்படுத்த போகிறார். கர்த்தருடைய கிருபை வெளிப்பட போகிறது. ஏதோ ஒரு கல்லறை, ஏதோ ஒரு விஷயம்
நாமே நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த விஷயத்தில் இருந்து ஒரு மாற்றம் உண்டாகணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தும் காரியம் நடக்கல. இன்றைக்கு இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க, கையை உயர்த்தி காட்டுங்க. இந்த name of Jesus, hallelujah. ரப்தானா ரபா. எதற்கு கையை உயர்த்த சொன்னேன்னா, இயேசு உங்களுடைய கையை பிடிச்சு நான் இருக்கிற மக்களேன்னு சொல்ல போறாரு, நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்ல போறாரு. இந்த name of Jesus, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உங்க நினைவுகள் அல்ல மக்களே, நரம்புகளை, எலும்புகளை, மாம்சங்களை உருவாக்குனதான கர்த்தருக்கு தெரியாதா உங்க மேல வச்சிருக்கிறதான திட்டம் யாராலும் தடுக்க முடியாது. திருப்பி ஒரு விசை கூட இந்த வசனத்தை சொல்லுகிறேன். வெண்கல கதவுகள் உடைந்து மாற போகிறது, இருப்பு தாழ்பால் முறிய போகிறது, அந்தகார சங்கிலிகள் நொறுங்க போகிறது. ஆமே ஸ்தோத்திர. சில புதையல்களை ஆண்டவர் உங்க கையில கொடுக்கிறதான காலம் இந்த காலமா மாறப்போகிறது. ஆமென். எதிர்பார்க்கிறதான நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறதான காலம் இந்த பகல் நேரமாக மாறப்போகிறது. பலரும் கை முடக்கி தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, ஆராதனைகளை முடக்கி கொண்டிருக்கும் பொழுது, பலருக்கும் ஆராதிக்கிறதற்கு பிடிக்காம இருக்கும் பொழுது, ஆமே ஸ்தோத்திரம், பலன் இருந்தல்ல, ஆரோக்கியம் இருந்தல்ல, என் தகப்பனுடைய முகத்தை நான் பார்க்கணும், அவருடைய திட்டங்கள் இன்னைக்கு வெளிப்படணும்னு சொல்லி பல தடைகள் இருந்து கடந்து வந்ததான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆண்டவர் கைவிட மாட்டார், ஒருபோது கைவிட மாட்டார். லிபார்த்தனா ரமர்த்தன பௌரா ரப்தோ ரிகர்த்தன பௌத பிரபால மர்த்தன பௌரே. யோபு 42 அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பகல் நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய திட்டத்தின்படியாகவே எல்லாம் நடக்க போகிறது. கடந்த காலங்களில், கடந்த நாட்களில் நடந்ததான காரியங்களை சிந்திக்கிறத விட இயேசு என் வாழ்க்கையில் இதை செய்வார் என்கிறதான விசுவாசத்தோடு காணப்படுங்க. கர்த்தர் உங்களை தாராளமாக பலப்படுத்த போகிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம்.